அக்கா ஸ்வீட் என்னக்கா வாங்க ட்ரீட்டே வைக்கிறேன். மேலே வந்து இன்னும் 44 கிலோமீட்டர் போகணும். ரோடு சூப்பராக இருக்குண்ணா. அது இங்கே பாருங்க போட்டுருக்கேன் பாருங்க, நோ பாம் ஆயிலே ஓட்டிருக்கேன் பாருங்க. உள்ளே பாருங்க ஏங்க நல்லா மழை பெஞ்சிருக்குதுங்க, பசுமையாக தான் இருக்குது. அட்வென்ச்சரஸாக இருக்கா கொல்லிமலை பலாப்பழம். முதல்ல பேசாதங்காட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்ற ரெசார்ட் எல்லாமே கூப்பிட்டு கேட்டு எல்லா பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லு இங்கேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா. சரிங்க மக்களே வந்தாச்சு ஃபைனலி RVR ரெசார்ட்டு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெசார்ட் தான் சரிங்களா. பாருங்கள் லைனாக பாருங்கள் மக்கள் எத்தனை இருக்குதுன்னு சொல்லிட்டு. இங்கேயே ஒரு 10 இருக்கு மாட்டு இருக்குது. அப்படியே இந்த பக்கம் 2 டாய்லெட்டு 2 வாஷ்ரூம். ஓகே ஓகே பாத்ரூம் 2. ஓகே வெஸ்டர்ன் டாய்லெட்டு. சரிங்க மக்களே அப்படிங்களாண்ணே. வணக்கம்ண்ணே. எந்த ஊர்ண்ணே? திருச்சிங்களா? பார்ப்பீங்களா? என் பேர் என்ன? அபிஷித் மேன். சரிதா அழகாக பிஞ்சு வருது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சூப்பராக தான் இருக்குது, சாப்பிட்டா தான் இருக்குது. இதுதான் யூடியூபர்ஸ் லைஃப். நிம்மதியாக சாப்பிட தான் முடியும். ஓவரால் எப்படி ஒர்த்தா? ஜூஸு சாப்பாடு வணக்கம் மக்கள்ஸ், வெல்கம் டு K7 யூடியூப் சேனல். மக்களே நம்ம கூட இருக்கிறது யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் பழக்கப்பட்ட நபர், அறிமுகமான நபர், கர்நாடகத்தின் போலீஸ் சிங்கம். அவ்வளோதான் நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. ஓகே மக்கள், நம்ம சப்ஸ்கிரைபர் மஞ்சுநாத் அண்ணா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கூட இருக்காரு. பெங்களூருக்கு சப்ஸ்கிரைபருங்க. ஸோ வெக்கேஷனுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்கு அப்பப்போ வரது வழக்கம், நம்ம அங்கே போகிறது வழக்கம், அவங்க வீட்டுக்கு போகிறது வழக்கம். ஸோ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம வீட்டு எதுக்காக வந்தார் அப்படின்னா நம்ம மாயூர் கோயில் ஃபங்க்ஷன் வச்சுருந்தோம்ல, அதுக்கு பார்த்துட்டு அப்புறம் பேபி பிறந்திருக்கல அதையும் பார்த்துட்டு அதை பார்க்குறதுக்காக தான் மெயினாக வந்தது. அப்புறம் அது போக வந்து சுற்றுலான்னு சொல்லிட்டு வந்தது. ஆனால் அதில் இது எடுத்துக்கலாம், லெஃப்ட் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா மஞ்சுநாத் ஃபேமிலியோட எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா கொல்லிமலை கிளம்புறோம். ஓகேங்களா, நம்ம வீட்டு பக்கத்தில் ஹில் ஸ்டேஷன் வந்து கொல்லிமலை ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹாட்டாக தான் இருக்கும், ஆனால் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். மேலே கிளைமேட் சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த கிளைமேட் என்ஜாய் பண்ணுறதுக்காக நான் மஞ்சுநாத் அண்ணாவுடைய டாக்டர் கவிசா, ஹாய், அப்புறம் மஞ்சுநாத்தோடைய அம்மா பின்னாடி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க, அப்புறம் உங்களுக்கு தெரியும் அவிஸு, அப்புறம் மஞ்சுநாத்தனாவுடைய அக்கா ஹஸ்பண்ட் மாமா. அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேர் வந்து மாமா பேர் என்னங்க? நாராயண் மாமா. அப்புறம் சுஜாதா அக்கா. அப்புறம் அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சுநாத்தனோட ஒய்ஃப், அதாவது பிந்தக்கா. ஓகே, மொத்தமாக ஃபேமிலி காரில் கிளம்பியாச்சு. ஃபேமிலி கார் வாங்கினாலும் வந்து கொஞ்சம் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதாக தான் இருக்குது, கொஞ்சம் ஆளுக்கு அதிகம். 3 விசுவாசத்து 4 8 பேர். சார்லி ஆமாம், இங்கே ஒரு சார்லி மெம்பர் ஒன்று இருக்குது, அது எங்கே இருக்குன்னு தெரியல, உள்ளே இருக்குது. டாக் எங்கே வேணாலும் கூப்பிட்டு வந்துடுறாங்க. அக்கா ஸ்வீட் என்னக்கா வாங்க ட்ரீட்டே வைக்கிறேன். மக்கள் பொண்ணு வரதுக்கு ட்ரீட் கேட்குறாங்க. மேலே வாருங்க, ரூஃப் டாப் செம்மையாக இருக்குது. மேலே அது இது வானத்தை பார்த்துட்டு போகிற மாதிரி. வா நல்லா ராயலாக இருக்குண்ணோ. வேணாம் அப்படி விடுங்க. சரி பண்ணு ಅಲ್ಲ ಏಯಿಲ್ಲನೇ ಕಷ್ಟ ಉಂಟು. அக்கா ட்ரீட்டே வச்சிடலாம்க்கா, நாளைக்கு ட்ரீட்டு. நாளைக்கு சண்டே தானே, என்ன வேணும்னு சொல்லுங்க பண்ணிடலாம். மலேசியா சிக்கனா என் கையில் இக்கறிக்கே ಆಗ್ತಾಯಿಲ್ಲ. நீ ஏನಾದ್ರು டேய் வாங்கியிருந்தா டேய் க்ளோஸ் பண்ணாச்சே. அட்ட டைமில் 16 ஜூஸு அந்த பசங்க அங்கே. அப்புறம் நம்மளதெல்லாம் மொத்தம் 16 ஜூஸு, 2 தண்ணி பாட்டில் 200 ரூபாங்க முடிச்சுட்டாச்சு. ஓகே மக்கள், அவ்வளோதாங்க. காஷ்மீர் டு கன்னியாகுமரி பைபாஸ் தெரியுமாண்ணா இது? இதில் தான் நீங்கள் இஷ்டம் பண்ணிங்கன்னா சீட்டாக பண்ணால் கரூர், திண்டுக்கல், மதுரை, தூத்துக்குடி. அது வாத்துக்கடை. வாத்துக்கடை, கதிரில் வாத்துக்கடை. நாளைக்கு அங்கே போகலாமா? ஓகே மக்களுக்கு பாருங்க, கரெக்டாக பாருங்க. அக்கா எங்கக்கா? கொல்லிமலையில் தண்ணி இருக்கான்னு தெரில, வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அருவியில் ஃபால்ஸில் ஏதோ ஒரு ஃபால்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், பார்த்துக்கலாம் வாங்க. மக்கள் இங்கே பாருங்க, கதிரில் வாத்துக்கடை. நாளைக்கு வந்து அண்ணன் இங்கே கூப்பிட்டு வரோம். கரெக்டாக பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டாருங்க. தமிழ் படிப்பீங்களா? தெரியும். சரிங்க மக்கள் நீங்கள் பாருங்க, ஏதோ வேலையாகிட்டு இருக்கு முன்னாடி. இப்போ நல்லா தெரியுது. என்ன வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாமக்கல்லுக்கு ஒரு 5 கிலோமீட்டர் வந்தாச்சுங்க. இங்கேருந்து பெங்களூருக்கு பாருங்க 290 பைபாஸ், நேரு பைபாஸ். அப்படியே வண்டிக்கு பெங்களூர் கூட்டுறாதீங்க. மக்கள் நாமக்கல் மலைக்கோட்டை அதை தாண்டி அப்படியே போகிறோம். பாருங்க மக்களே, இதுதான் நாமக்கல் மலைக்கோட்டை. திருச்சியில் மலைக்கோட்டை, திண்டுக்கல் மலைக்கோட்டை இருக்கு இல்லைங்க, அதே மாதிரி நாமக்கல் மலைக்கோட்டை.
ஓகே மகள், அவ்வளோதான். அவுட்ரு வந்து நாமக்கல் அவுட்ரு வந்தாச்சு. ராசிபுரம் 34 கிலோமீட்டர், கொல்லிமலை 44 கிலோமீட்டர், மேலே வந்து இன்னும் 44 கிலோமீட்டர் போகணும். ரோடு சூப்பராக இருக்குண்ணா, அது செம்மையாக இருக்கும். நம்ம மஞ்சுநாத் அண்ணனுக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப பிடிச்சது ரோடு என்ன. ஆனால் நம்ம தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு கர்நாடகாவில் ரொம்ப பிடிச்சது அங்கே இருக்கக்கூடிய அரிசி பருப்பு போன்ற சரக்குகள். சரிங்களா? சரி, ஓகே உங்களே மறக்காமல் லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். சரி, வாங்க கண்டினியூட்டிவ் வீடியோ பார்க்கலாம். இனிமேல் டெய்லி மதியானம் 1 மணிக்கு வீடியோ வந்தே தீரும். எந்த விதத்துலையும் மாற்றமே இல்லை, மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை. மக்களே அடுத்து பாருங்கள், விப்ரோ கம்பெனியோட அது கிராண்ட்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறுக்கு வகை நல்லா இருக்குது. கோடும்பல் இங்கே பாருங்க, போட்டிருக்கேன் பாருங்கள், நோ பாம் ஆயிலே போட்டிருக்கேன் பாருங்கள், நல்லா இருக்குதுங்க. நம்ம இந்தியாவில் பாம் ஆயில் போலாக்க அவ்வளோ அதிகமாக இருக்குது. அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. இன்னும் கொல்லிமலை 40 கிலோமீட்டர் போகணுங்க. மஞ்சுநாத்தண்ணா, உங்களுக்கு ரைட் சைடில் இருக்கிறது தான் கொல்லிமலை, தொடர்ச்சி மலை. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? சக்கத்தாக இருக்குன்னு சொல்லுங்கள். சக்கத்தை ಚೆನ್ನಾಗಿದೆ. நல்லா இருக்கு. சென்னை தானே நல்லா இருக்கா? ஓகே ஓகே, ಚೆನ್ನಾಗಿದೆ. ஓகே, கன்னட ஈஸியாக கற்றுக்கலாம் போலையே. கன்னட ஈஸியாக கற்றுக்கலாம் போலையே. ஆ 247 எழுத்து 247 49 வேர்ட்ஸா? அவ்வளோதானா? 49 எழுத்துக்கலாமா மக்களே? நம்ம 247 எழுத்து இருக்குது. அங்கே பாருங்க மக்களே, அந்த கொண்டைசி வளைவர்கள் பெண்டு, அதுதான் அந்த ஒயிட் கலர் இருக்கிறது, தெரியுதுங்களா? அது பாருங்க, அது பெண்டு தானே, அது ரோடு, அது கொல்லிமலை ரோடு. இனிமேல் ஃபுல்லாக கொல்லிமலை நெருங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஃபுல்லாக பார்க்க மாதிரி தோப்பு தான் இருக்கும். இந்த ஏரியா செமையாக இருக்கும் மக்கள், சும்மையாலுமே செமையாக இருக்குது பாருங்க. அடாடாடாடா, எப்படிண்ணா இருக்குது இந்த ஏரியா? நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கும், தெரியுதுங்களா? நானே தூங்கிட்டேன். அண்ணன் வந்து தம்பி கேசவா வேடி எடுப்பா அப்படின்னாரு. டக்குன்னு கேமரா ஆன் பண்ணிட்டேன். சரியான தூக்கத்தில் இருக்கிற மக்களை கண்ணை பாருங்களேன், சொருக்குது. தூக்கம் வருது. அப்பா அதுதான் மகளே, என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். யார் ஆரம்பிச்சிடலாம்? ஓகே, கிருட்டு மக்களே, இந்த இடம் தான் டேர்னிங்கான இடம். இப்போ நீங்கள் இந்த இடத்துல பார்க்கக்கூடிய கடைகள் எல்லாம் உங்களுக்கு தேவைப்படும் கடைகளாக கூட இருக்கலாம். ஓகே, ராசிபுரம் செம்மடு அரபீஸ்வரர் கோயில் ரைட் எடுத்து போகலாம். இந்த வழி தான் மக்களே புதன் சந்த வழி. அந்த வழி வந்தீங்கன்னா பெருசாக பார்க்க முடியாது எதுவுமே. அந்த வழியை விட இப்போ நம்ம அந்த வழி தான் நல்லாயிருக்கும். அதனால் இன்னமோ புறமே நல்ல ஊர் அது மாதிரி. சரி, ஓகே, எழில்மிகு கொல்லிமலை உண்மை இனிதே வரவேற்கிறது. ஆனால் ஹில் ஸ்டார்ட் ஆயிடுச்சுண்ணா, ஹில் ஸ்டார்ட் ஆகிடுது. கொண்டையூசி வளைவுகளும் கொல்லிமலை கொண்டாட அழைக்கிறது. மக்களே அவ்வளோதான் மக்களே, ஹில்ஸ் ஆரம்பிச்சிட்டோம். சத்தியமாக செம தூக்கம் வருது. பட் இருந்தாலும் வந்து அப்படியே வச்சு எடுக்கிறோம் பாருங்கள். கொஞ்சம் தூரம் அப்படியே பார்த்துட்டே வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பஸ் வருது பாருங்க, கொல்லிமலை பஸ். பசங்க தப்பு பண்ணிட்டானுங்க. இங்கே பாருங்க, நல்லா ஃபுல்லாக பாருங்கள். ஏங்க நல்லா மழை பெஞ்சிருக்குதுங்க, பசுமையாக தான் இருக்குது. கீழே பாருங்களேன், அந்த மூங்கில் மரம்லாம் பாருங்களேன். பரவாயில்ல, இதை வச்சா சொல்லலாம். கிளைமேட் நல்லா இருக்குது, காயாமல் இருக்குது. இப்போ ஃபுல்லாக மூங்கில் தான். மாங்காயா இங்கே எனக்கு? அப்போ தான் கொஞ்சம் தூக்கமெல்லாம் போகும் மக்களே. ஓகே மக்களே, கீழே வந்து செக் போஸ்ட்டு, ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் செக் போஸ்ட்டு தெரிகிறதா? கர்நாடகாக்காரங்க, எங்கள் ஊருக்காரங்க வந்திருக்காங்க பாருங்க. மக்களே மாங்காய் செம்மையாக இருக்குது. ஓகே, அண்ணன் வந்து உள்ளே போயிட்டு செக் போஸ்ட்டில் போகிற ஃபில் பண்ணணும் போலங்க, எடுத்துகிட்டு போயிருக்கார். போயிட்டெல்லாம் வண்டி நம்பர்லாம் சொல்லி இது பண்ணிவிட்டு போகலாம். வனச்சாலையில் குரங்குகளுக்கு உணவு கொடுப்பதை அன்புடன் தவிர்க்கவும், மது அருந்தக்கூடாது, புகை பிடிப்பது தடை செய்யப்பட்டுள்ளது. இதெல்லாம் வந்து பண்ணாதீங்க.
மது அருந்துறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெசார்ட்டுக்குள்ளே போய் அருந்திங்க, ரோட்டில் வந்து அருந்திட்டு ஓட்ட வேண்டாம். ஏன்னா ரொம்ப பெண்ட்ஸ் அதிகம், ஒரு வலிமை பெண்டெல்லாம் நிறையா அதிகம். ஓகே, அங்கே பாருங்க எல்லாம் கிட்டுன்னு எல்லாம் காமிச்சு பேசிகிட்டு இருக்கார். சாட்டர்டே சண்டேங்காட்டி எவ்வளோ கூட்டம் இருக்குது மக்களே. சாட்டர்டே சண்டே வெளியே இட நாள் வந்தோம்னா சுத்தமாக இருக்காது. ஜாஸ்தி இல்லை, இட நாள் வந்தால் சுத்தமாக இருக்காது. மக்களே கொல்லிமலையில் அண்ணாச்சி ரொம்ப ஃபேமஸ். அண்ணாச்சி அடிக்க வச்சுருக்காங்க. இங்கேருந்தே பனியாக இருக்கிறது ரொம்ப ஃபேமஸ். பசங்க பனியாக சாப்பிட்டுருக்காங்க. அதான் இந்த கடைக்கா. ஓகேங்க மக்கள்ஸ், கொல்லிமலையில் ஃபஸ்ட் எடுத்த உடனே வந்து வழக்கமாக வரக்கூடிய ஒரே இடம் நம்ம அக்காவுடைய பனியார கடை தான். அக்கா சூப் ரெடியா? ஓகே, யார் யார் சூப் குடிக்கிறாங்களோ கொடுங்க. முடவாட்டு கிழங்கு சூப் குடிக்கிறீங்களா? உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க மக்களே முடவாட்டு கிழங்கு சூப். ஊற்றுங்க பார்ப்போம். அது சில்வர் டம்ளர் இருக்காக்கா? ஓகே, அதிலே கொடுத்துருங்க மக்களே. சூப் வந்து சில்வர் டம்ளர்லேயே குடிச்சிக்கலாம். கொடுங்க, நல்லா இருக்கு, எல்லாம் கொடுக்கலாம். கொடு, எப்படி தான் இருக்கும்? சூடு பண்ணணுமா? ஓகே. நல்லா இருக்கீங்களா? வந்ததுல அது கேட்கவே இல்லை. மகன் நல்லா இருக்காங்களா? ஓகே, வீடியோ பார்ப்பாரு. பார்த்துட்டு சொல்லுவார் மறுபடியும் வந்தாரா அப்படிம்பாரு. சரிங்க மக்களே, ஓகே, எல்லாம் ஆச்சரியாச்சு. மஞ்சநாத்தான் எப்படி அங்கே இங்கே கிளைமேட் எப்படி? சூப்பரா? குளிரா? எப்படிங்கம்மா, நல்லா இருக்கா கிளைமேட்டு? ஓகே, குளிருதா? ஓகே மக்களே, இந்தாங்க எல்லாம் எடுத்துக்க.
போதுமாப்பா கொஞ்சம் வலி விடு தம்பி கொஞ்சம் வலி விடு அவர் வரட்டும் இந்த தட்டில் போட்டு சாப்பிடு ஓகே அவ்வளோதான் மக்கள் கொல்லிமலை பலாப்பழம் சூப்பராக இருக்கும் நல்லா இருக்கலண்ணா ம் செம்ம டேஸ்ட்டு ஒத்து அதுக்கு நல்லது வாங்கி குடிங்க முடவாடு கிழமை சூப்பு தான் ஓகே மக்களே எல்லாரும் பலாப்பழம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பு சேஸ் ஹவிஸ் குடிக்கிறியா வேணாமா சூப்புனா மனைக்கிறா முடவாட்டு கிழமை சூப்புங்க நல்லா இருக்கு வாங்கி விற்கிறோம் நாங்கள் நமக்கும் செடி இருக்கு செடியெல்லாம் அதிகம் இல்லை பழம் இல்லை இது எவ்வளோ டம்ளர் சூப்பு 20 ரூபா சின்ன டம்ளர் 10 ரூபா பெரிய டம்ளர் 20 சின்ன டம்ளர் 10 நல்லது மக்களே உடம்பு சில நேரங்கள் கழித்து ஓகே மக்கள் கொல்லிமலை ஆண்ட மாமன்னர் வள்ளல் வல்விலோரி சிலை செம்மேடு வந்து பார்த்துட்டு அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஷர்ட்டு சாக்ஷன் 3000 சாக்ஷன் போட்டேங்க அது அங்கேருந்து வரதில் அவசரத்தில் நான் காலைல ட்ரெஸ் எதுவுமே பேக் பண்ணல அப்படியே வந்துட்டேன் சரி ஓகேன்ட்டு இங்கே வந்து பார்த்தா அது ஜீன்ஸ் பேண்ட் இதையும் போட்டு ரொம்ப கசகசன்னு இருந்ததா சரின்ட்டு போயிட்டு கடையில் போயிட்டு ஒரு டிஷர்ட்டு சாக்ஸி எடுத்து மாட்டிக்கிட்டு கிளம்பியாச்சு இப்போ நம்ம எங்கே வரோம் அப்படின்னா ஆர்பிஆர் ரெசார்ட்டுன்னு சொல்லிட்டு சர்வ ஆயுர்வேதிக் கிளினிக்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயே ஸ்டே அதாவது கொல்லிமலை அந்த மாதிரி இன்னும் சொன்னாங்க ஒரு மலை கிராமத்துக்கு போயிட்டு எளிமையான வாழ்க்கை, நீட்டான டயட் ஃபுட்டு, விதவிதமான ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம லைஃப் ஸ்டைலை மாற்றக்கூடிய ஒரு வெல்னஸ் ரெசார்ட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ இதனால என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஏற்படக்கூடிய அந்த மன அழுத்தம் போய் ரத்த ஓட்டம் சீராகி நல்ல தூக்கம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். முக்கியமாக சொல்லணும்னா நம்ம உடம்பை டீடாக்ஸ் பண்ணுறதுக்கும் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் ஏற்ற ஒரு பெஸ்ட்டான ரெசார்ட்டு. கொல்லிமலையை பொறுத்த வரைக்கும் சனி ஞாயிறு வந்து கொல்லிமலைக்கு போனோம் அப்படின்னா அட்வான்ஸாக ரெசார்ட்டு புக் பண்ணிட்டு போயிடணும். இல்லை அப்படின்னா ரெசார்ட்டு கிடைக்கிறது சிரமம். நல்ல வேலை ஆண்டா முனியத்தில் நம்ம வில்லேஜ் டேட்டாபேஸ் ரகு அண்ணாச்சி ஃபோன் நம்பர் இருந்துச்சு. அப்புறம் அவரை பிடிச்சி ஆர்விஆர் ரெசார்ட் ஓனர்கிட்ட பேசி ஒரு 2 டார்மெண்ட்ரி ஃப்ரீயாக இருந்தது. அது வந்து கேன்சல் ஆன டார்மெண்ட்ரி. ஸோ அங்கே வந்து போய் தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சுங்க மக்களே. ஜாலியாக ஆப்பில் சாப்பிட்டுக்கிட்டு கொல்லிமலையில் அந்த இயற்கையான அந்த ரோட்டில் சும்மா ஜம்முன்னு குழு குழுன்னு அப்படியே பயணம் பண்ண சுகம் இருக்குது பாருங்கள். எப்படி இருக்குது கொல்லிமலை? நல்லா இருக்குல்ல? சூப்பராக இருக்கா? எல்லாத்தோட சுஜாதாக்கா தான் ரொம்ப ஹாப்பி. ரொம்ப இஷ்டமா? மக்கள் மாசிலா ஃபால்ஸு, எட்டுக்காயம் கோயில், பெரியசாமி கோயிலில் வந்து இதில் போகணும். அரப்பளீஸ்வரர் கோயில் வந்து இதில் போகணும். நம்ம ஆர்விஆர் ரெசார்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் தான் போகணும். போயிட்டே இருக்கிறோம். ஐஸ் டயர்ட் ஆகிட்டான். டேடி இன்னும் எத்தனை கிலோமீட்டர், எந்த கிலோமீட்டர் அப்படின்ட்டான். எஸ்டி கிலோமீட்டர் அப்படின்ட்டான். மக்கள் ஃபைனலி ஆர்விஆர் ரெசார்ட் வந்துட்டோம். அண்ணா இதாங்கண்ணா. அதான் பாருங்க, இங்கே இருக்குது பாருங்க முன்னாடி. இதுதாங்க மக்களே வண்டி. இருங்க கேட்டு உள்ள போய் கேட்டு வட்டா ஓரமாக எடுத்துங்க. சரிங்க மக்களே, வந்தாச்சு ஃபைனலி ஆர்விஆர் ரெசார்ட்டு. இங்கே தான் இப்போ நம்ம போக போகிறோம். வாங்க பார்க்கலாம். ரொம்ப ஓகே, நான் முன்னாடி வரேன். ஓகே மக்கள், செக்யூரிட்டி நான் கைட் பண்ணுறாரு. ரியல் வில்லா ரெசார்ட் அதாவது வந்து ஆர்விஆர் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக அந்த ஸ்பா இருக்கும்போது அதை வந்து மெயின் எடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க. சரிங்க மக்களே, பார்க்கலாம். ஓப்பன் பண்ணுங்க. பண்ணிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு போயிட்டு பேசிவிட்டு அப்புறம் வரலாம் மக்கள். இதை பாருங்க போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் தான் இப்போ கொல்லிமலையில் ரொம்ப ஃபேமஸுங்க. இந்த வாழை இலை குளியல், மண் குளியல், மூலிகை குளியல். சரிங்களா? இது மாதிரி வந்து நிறையா யூடியூபர்ஸ், இன்ஸ்டாகிராம் எல்லாமே இது பார்த்தீங்க அப்படின்னா இதை எடுத்து போட்டிருக்காங்க. சரி வாங்க பார்க்கலாம். உள்ளே போய்ட்டு ரிசப்ஷன் போய்ட்டு உங்களை மீட் பண்ணுறேன்.
ஓகே மக்கள்ஸ், ரெசார்ட்டுக்குள்ளே வந்துட்டோம். ரிசப்ஷனில் வந்து நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து வாங்கிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ரூம் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். சரிங்களா, போகலாங்களா? ஓகே அண்ணா, சரி வாங்க மக்களே போகலாம். அவர் அண்ணா வந்து கார் எடுத்து இது பண்ணுறாருன்னு நினைக்கிறேன், பார்க் பண்ணிட்டு வராரு. வாங்க நம்ம போய் பார்க்கலாம். ஓகேங்க மக்களே, அடுத்து பாருங்கள். அப்படியே ரிசப்ஷன்லேருந்து உள்ளே வந்தோம் அப்படின்னா இந்த பக்கம் தெரியுதுங்களா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெசார்ட் தான். சரிங்களா, பாருங்கள் லைனாக பாருங்கள் மக்கள் எத்தனை இருக்குதுன்னு சொல்லிட்டு. இங்கேயே ஒரு 10 இருக்கு மாட்டு இருக்குது. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் தான் வந்து ஆகாயங்கை ஃபால்ஸ் இருக்குல்ல, அதெல்லாமே அரப்பளீஸ்வரர் கோயில் ஆகாயங்கை ஃபால்ஸ் எல்லாம் இந்த பக்கம் இருக்குது. தெரியுதுங்களா? வாவ், ஆம்பியன்ஸுமே வேறு லெவல் இருக்குதுங்க. உள்ள ரெசார்ட்டு செமையாக இருக்குதுல்ல. பாருங்கன்னா கீழே அந்த பக்கம் நிறையா இருக்கும் போல். ஆக்சுவலாக வந்து எல்லா ரூமுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து எல்லாம் புக் ஆகிடுச்சு போல். ஒரு 2 ரூம் கேன்சல் ஆனது, அதுதான் இப்போ நம்மளுக்கு காட்டுறாரு ப்ரோதர். ஓகே ஓகே வைஸ், ஓகேயா? ஓகே சூப்பர். ஓகே மக்கள்ஸ், ரெஸ்ட் ரூம் வசதி எல்லாமே பாருங்கள். ஆக்சுவலாக அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா டபுள் காட் இருக்குது. ரெண்டுலேயுமே 2 பேர். நம்ம பசங்களாம் இது பண்ணோம் அப்படின்னா ஷேர் பண்ணோம் அப்படின்னா ஒரு காட்டில் 3 பேர் கூட படுத்துக்கலாம். ஆமாம், அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 2 காட் 2 பெட் இருக்குது. நெக்ஸ்ட் அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோஃபா டைப்பில் அப்படியே ஒரு மாதிரி ஒரு இன்னொரு பெட் மாதிரி சின்ன பெட்டாக போட்டிருக்காங்க. இது வந்து இதுக்கு எனக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக என்னன்னு தெரில. நெக்ஸ்ட் அப்படியே பார்த்திங்க அப்படின்னா பாத்ரூம் வசதி. இந்த பக்கம் வந்து சிங்க்கு. ஓகே ஓகே பிரதர். ஓகே, ரூம்லாம் ஓகே மக்கள், ஸ்டார்டாகவே இருக்குது. நம்ம வீடு மாதிரி நல்லா ஹால் பெருசாக செம்மையாக இருக்குது. பரவாயில்ல, ஒருத்தான ரூம் கிடச்சிருச்சு. ஓகே மக்கள், அடுத்து பாருங்கள் கெமிஷா பாருங்கள். கூட வந்து 8 பேர் இல்லை, கூட வந்து இன்னொரு ஆள் இருக்கிறான், சார்லி. ஓகே மக்களே, அவ்வளோதான். எல்லாம் எடுத்துக்கிட்டு ரூமுக்குள்ளே போக போகிறோம். ஹவிஸே, தீயா வேலை செய்கிறியே. சூப்பர். போகலாமாண்ணா? வாங்க அப்படியே பார்த்துட்டு வருவோம். வாருங்க மக்கள், உள்ள அப்படியே என்ட்ரன்ஸ் செம்மையாக இருக்குங்க. 2 சைடுமே நல்லா சூப்பராக நல்லா இருக்குது. சரி ஓகே, வாங்க அப்படி சுற்றி பார்க்கலாம். வாங்க. இந்த பக்கம் வந்து நம்ம வந்து இதில் தான் இருக்கோம் மெயினில். ஓகேங்களா, அந்த ரிசப்ஷன் இருக்கும்ல, ரிசப்ஷன்லேயே இருக்கும். அது போக பாருங்கள் தனித்தனி வில்லா டைப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா இருக்குது. தெரியுதுங்களா? இங்கே ப்ளஸ் அது போக அப்படியே வாங்க சுற்றி பார்ப்போம். ஆக்சுவலாக பார்க்கிங் வந்து கீழே போடுறது போல் தெரியுதுங்களா மக்களே, நிறைய இருக்குதுங்க வில்லா டைப்பு. ஒரே இடத்துல மொக்கா நிறைய போட்டு வச்சுருக்காரு தலைவர். அப்புறம் இந்த பக்கம் இது ஆர்விஆர் ஹால்னு சொல்லிட்டு, அதாவது பின்ன அங்கே ஏதோ ஹால் மாதிரி இருக்கும் போல். ரெஸ்ட் ரூம் வசதி அதெல்லாமே அப்புறமேல் போய் காமிக்கிறேன். அது என்னென்னு தெரியாமல் நம்ம போவேன்னா அது என்னென்னு கேட்டுக்கிட்டு போய்க்கலாம். ஓகேங்களா, வில்லா டைப் எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும் மக்களே. இவங்க எல்லாமே இந்த பெரியவங்க அந்த மாதிரி தான் தனியாக வந்திருக்காங்க. இது ஒரு வீடு மாதிரி போல் தெரியுதுங்களா? இந்த மாதிரி இருக்காது மக்களே. இப்போ இங்கேயே அப்படி தான் மெயினாக ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் நிறைய பேர் வருவாங்க போல். ஆனால் கேட்டுக்கலாருங்க, போய் ரெஸ்ட்டை போடலாம் மக்களே. ரொம்ப டயர்டாக இருக்குது. நேற்றும் சரியாது இல்லைங்களா, மாயங்கோயிலில் ஃபுல்லாக முந்தானத்துலேருந்தே நமக்கு அலைச்சலே தான். சரி, இந்த புள்ள பார்க்கிங் போட்டாச்சு. அங்கே ஒரு டெம்போ ட்ராவலர் ஒன்று நிற்கிது. மஞ்சநாத்தண்ணா எப்படின்னா இருக்குது இடம்லாம்? நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு வரீங்களா? நெக்ஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸோடு வரேன் அப்படின்றாரு. நம்ம வில்ல எடுத்துகிட்டா செம்மையாக இருக்காண்ணா. அட்வான்ஸாக புக் பண்ணி வில்ல எடுத்துகிட்டோம் அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நம்ம வந்து டார்மெண்ட்ரி மாதிரி எடுத்திருக்கோம். வில்லா டைப் எடுத்தால் இன்னும் செம்மையாக இருக்கும் மக்கள். அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா இங்கே வந்து ஃபயர் கேம்ப்பு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இது முழுக்க பீஸ்ஃபுல்லான்றதாம்மா. நான் கேட்டேன் ஃபயர் கேம்ப் அந்த மாதிரிலாம் இருக்கா, டிஜெலாம் நம்ம இயல்பாக கேட்குறதானே கேட்டேன். அப்போ தான் சொன்னார் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க. இது வந்து முழுக்க மசாஜுக்கான இடம், அதாவது ஆயுர்வேதிக். ஓகேங்களா, சர்வ ஆயுர்வேதிக் இதுன்னு சொல்லி கிளினிக்குன்னு சொல்லிட்டு 0% கெமிக்கலு 0% வந்து மெடிசன் இல்லாமல் சைட் எஃபெக்ட் இல்லாமல் பண்ணக்கூடிய ஒரு இது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வந்து நம்ம இதில் யாரோ ஒருத்தர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எடுத்துக்கலாம். என்னென்னா அந்த மண்குழிகள் அந்த உடம்புக்கு தேவையான இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்துக்கலாம். அது நமக்கு தேவையில்லை. ஒன்று மஞ்சுநாத்தண்ணா இல்லை அப்படின்னா மஞ்சுநாத்தனுடைய நம்ம சுஜாதாக்காவுடைய ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அவர் ரெண்டில் யாரோ ஒருத்தர் எடுத்துக்கிட்டோம். பார்க்கலாம் சரிங்களா? சரி ஓகே மக்களே, சூப்பர், பார்க்கலாம் போகலாண்ணா. ஓகே மக்கள், ரூமுக்குள்ளே வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் அப்படியே பாருங்கள், தெரிகிறதா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒட்டு மொத்தமும் ஒரே ஃபேமிலியாக. இது அந்த இதில் வில்லா டைப்பில் பார்த்தீங்கன்னா 2 பேர் 3 பேர் 4 பேர் அப்படி தான் போல். இது டார்மெண்ட்ரி. ஒட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி வந்தீங்க அப்படின்னா 5-6 பேர். எங்கே பாருங்கள் 8 பேர் ஒட்டு மொத்தமாக இங்கேயே தான் இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. 8 பேர்த்துக்கு பாருங்கள் மக்கள்ஸ். ஏன்னா பாத்ரூம் தனி, இது தனியாக, டாய்லெட் தனியாக.
ஓ 2 டாய்லெட்டு 2 வாஷ்ரூம். ஓகே ஓகே, பாத்ரூம் 2. ஓகே, வெஸ்டர்ன் டாய்லெட்டு. ஓகே, நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஓகே மக்களே, பாருங்கள், அதான் சொன்னேன், அப்படியே சொன்னேன்ல, இது சார்லி பாருங்க எப்படி பார்க்குது பாருங்க. சரிங்க மக்களே, எல்லாம் ஓகேவா? எல்லாம் ரூமில் ஓகேவாக்கா? ஓகேவா? ஆமாம் ஓகேவா? ஓகேவா? ஓகே ஓகேங்களா? ஓகே ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷம். அதுவே போதும். சூப்பராக இருக்கு. ஓகே ஓகே மக்கள்ஸ், ஓகே, அப்புறம் அப்படியே சாப்பிட போகலாம். சாப்பிட போயிட்டு மக்கள்ஸ், இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். நான் வந்து 2 கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பேன், கீழே பாருங்கள், ஸ்க்ரீனில் தெரியுதுங்களா? இதில் ஏதோ ஒரு நம்பர், 2 நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் கால் பண்ணி, நீங்கள் சப்போஸ் ஆர்ஆர் ரெசார்ட் போகிறீங்க அப்படின்னா கால் பண்ணிட்டு மொத்தமாக கேட்டுக்குங்க. ஒரு வில்லாவுக்கு வந்து எவ்வளோ, வில்லாவில் எத்தனை பேர் தங்க முடியும், அல்லது டார்மெண்ட்ரியில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா டார்மெண்ட்ரிக்கு எவ்வளோ, நீங்கள் எத்தனை நாள் இருக்க போகிறீங்க, அதெல்லாமே அவங்க சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் அதெல்லாம் விசாரிச்சுக்கிட்டு என்னென்ன மாதிரி தெரப்பியெல்லாம் கொடுப்பீங்க அது எல்லாமே விசாரிச்சுக்குங்க. இந்த தெரப்பி நம்ம உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த தெரப்பி நம்ம பண்ணிக்கலாமா, அதெல்லாம் விசாரிச்சுக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் எப்படி, ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா முழுக்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மசாலா ஐட்டம்லாம் தரமாட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா ஒரு உடம்புக்கு ஆரோக்கியமான உணவுகள் தான் தராங்க. அது வேணால் கன்ஃபார்ம். ஓகேங்களா? அதை நான் அனுபவிச்சிட்டேன். ஏன்னா தெரப்பிலாம் நாங்கள் பண்ணலை. ஏன்னா அடுத்த நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து இப்போ அப்கமிங்கில் வீடியோ இப்போ வரப்போது, இருந்தாலும் நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாருங்கிறதுக்காக கொடுக்குறேன். நாங்கள் வந்து அடுத்த நாள் வந்து சுற்றி பார்க்கணும் அப்படிங்கிறத அதெல்லாம் பண்ணல. நீங்கள் இதுக்காக போகிறீங்க அப்படின்னா, தெரப்பியில் எடுக்க போகிறீங்க அப்படின்னா தெளிவாக விசாரிச்சுங்க. ஃபோன் நம்பரில் கான்டாக்ட் டீல்ஸ் இருக்குது. அப்புறம் ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த வீடியோ சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போது சாட்டர்டே சண்டேனா ஒரு மாதிரி ப்ரைஸ் இருக்கும், மற்ற நாட்கள் ஒரு மாதிரி இருக்கும், பீக் டைமில் ஒன்று இருக்கும், சீசன் டைமில் ஒன்று இருக்கும். ப்ரைஸ் வந்து மாறி மாறி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா உலகம் ஃபுல்லாக இருக்கிற எல்லா ரெசார்ட்லேயும் சேம் இந்த கான்செப்ட் தான். ஸோ அந்த காரணத்தினால நீங்கள் வந்து தெளிவாக கேட்டுக்கிட்டு நீங்கள் போயிட்டு வர மாதிரி இருந்தால் போயிட்டு வரலாம். வீட்டில் பெரியவங்க எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு நீங்கள் போயிட்டு வர மாதிரி போயிடலாம். நல்லா மைண்ட் ரிலாக்ஸேஷனாக போய் நிம்மதியாக வாங்க மக்களே. ஓகேங்களா? ஓகே, அவ்வளோதாங்க, படுத்தாச்சு. எல்லாம் அங்கங்கே எல்லாம் ஆஜராயாச்சு. அங்கே மாமா இருக்கார், அப்புறம் அங்கே அக்கா ஹெமிசா, ஹவிஸு, அண்ணன் எல்லாருமே இருக்கிறோம். அண்ணா எப்படி இதெல்லாம் ஓகே தானே? பெட்டெல்லாம் ஓகே, எல்லாம் நல்லா இருக்கா? ஓகே ஓகே மக்களே, சூப்பர், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பரவாயில்லைங்க. ஒரு ஃபேமிலி வந்தோம்னால மட்டும் இருக்கு. சரிங்க மக்களே, ஓகே. அப்புறம் ஒரு மணி வந்து பார்த்திங்க அப்படின்னா மணி 7:45, 8:30, 8 மணிக்கு போனாலும் ஓகே, நம்ம ஒன்றா சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 10 minutes later. பாருங்கள் மக்களே, இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபஸ்ட்டு டைம் என் ஃபேமிலியோட வெளியே வரல, மஞ்சுநாத் அண்ணன் ஃபேமிலியோட தான் வெளியே வந்துருக்குறேன் மக்கள். இங்கே ஆயா வந்துருக்கு பார்த்தீங்களா, மஞ்சுநாத்தனோட ஒய்ஃபு. ஆயா வந்துருக்கு பார்த்தீங்களா, மஞ்சுநாத்தனோட ஒய்ஃபு அம்மா. அதே மாதிரி நிறைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரியவங்க வந்திருக்காங்க. அதுங்க நிறைய கிட்ஸ் எல்லாம் பாருங்கள், அந்த கிட்ஸ் எல்லாம் பாருங்கள், ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு பார்த்தீங்களா. பாருங்க, இங்கே ஒரு டைம் ஒரு அம்மா தான் உட்காந்துருக்காங்க. இந்த மாதிரி அதான் அந்த அவங்களே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பெரியவங்களை வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களை இந்த மாதிரி கூப்பிட்டு வந்து அந்த மசாஜெலாம் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பாடுறா செம சூப்பர். அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன், இங்கே பார். ஓகே மக்கள், நம்ம ஹெமிசா பாப்பா 4-5 ஃபோட்டோ எடுத்துக்கிச்சு. நெக்ஸ்ட்டு ஆர்பிஆர் ஹால், இங்கே தான் போகிறோம் சாப்பிட்றதுக்கு. செமையாக இருக்குது பாருங்கள் ஆம்பியன்ஸு. வாவ். ஓகே மக்கள், ரெஸ்ட் ரூம், லைட் செட்டப்லாம் போட்டு செமையாக இருக்குது மக்கள். ஆக்சுவலாக இதுதான் கேண்டீன் நினைக்கிறேன். எல்லாம் பாருங்களா, சூப்பராக இதெல்லாம் வச்சு வாவ், நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க மக்களே. தெரிகிறதா? உள்ளே வேணாம், வெளியே வச்சுக்கலாமா? ஓகே ஓகே, டாக் உள்ளே அலோவ் பண்ண வேண்டாங்கன்னு நினைக்கிறேன். சரிங்க மக்களே, உள்ளே ஆக்சுவலாக அதை பாருங்கள், உள்ளெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. உள்ளே உங்களுக்கு கொண்டே காட்டுறேன், அதுக்கு முன்னாடி இந்த பக்கம் காட்டுறேன். ஃபயர் கேம்ப் இருக்குது, ஆனால் பண்ணுறது இல்லை போல். இங்கே பாருங்க மக்கள், பயங்கர செட்டப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபயர் கேம்ப் இருக்குது. இதை தெரியுதா? இங்கே பாருங்க, சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேர் உட்கார்ற மாதிரி இல்லை, பெரிய ஃபயர் கேம்ப்பு. ஆனால் இப்போ அது வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டில் ஆக்டிவில் இல்லை. அதுபோக இங்கே பாருங்க மக்கள்ஸ், அந்த இதெல்லாமே ஃபஸ்ட்டு வச்சுருந்துருப்பாங்களா, இப்பவுமே இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு டர்ஃப் என்னன்னு தெரில. அடுத்து ஜிம்முமே இருக்குது பாருங்களேன். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் மக்கள், ஜிம் எல்லாமே இருக்குது. அவேஸு சேமடா ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு பாருங்கள், ஜிம் எல்லாமே இருக்குது. ஜிம்மு அந்த பக்கம் டேபிள் கேரமு, அது என்னன்னு தெரில அதுக்கு பேர். அது டேபிள் டென்னிஸு, பரவாயில்லைங்க, எல்லாமே இருக்குங்க. அடுத்து இது இந்த மாதிரி
செஸ்ஸு நைட் ஓகே ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு செம்ம. இது விளையாட தெரியுமா? ஆ ஓகே சரிங்க மக்களே. அப்படிங்களாண்ணே? வணக்கம்ண்ணே. எந்த ஊர்ண்ணே? திருச்சி. திருச்சிங்களா? பார்ப்பீங்களா? என் பேர் என்ன? உங்க பேரா? ஆ ஏதோ பைக்ல ரைட்லாம் போவீங்க, அதெல்லாம் பார்த்து. என்னண்ணே? கொச்சி. ஆ ரைட் அப்படியா? ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே தாங்க. ஆ ஓகே ஓகே தாங்க. ஓகே பேர் என்ன? ரோஹித். உங்கள் பேர்? ரோகன். சூப்பரா. பை. சாப்பிட்டீங்களா? ஓகே நான் சாப்பிட்டு வர விளையாடலாம். 8:15க்கு ஒரு கேமிங் இருக்குன்னு வாங்க விளையாடலாம். ஆ ஓகே சரி வாங்க இப்போ விளையாடலாம். சாப்பிட்டு வந்துடுறேண்ணே. சரி சீக்கிரம். ஓகேண்ணே ஓகேண்ணே. நம்ம சப்ஸ்கிரைபரு பசங்க. சரி ஓகேங்க மக்களே, வாங்க போயிட்டு சாப்பிட்லாம். ஓகே மக்கள், மாம்ஸ் எப்படி இருக்குங்க? நல்லா இருக்குதுங்களா? ஓகே ஓகே மக்கள், சப்பாத்தி சொன்னவங்களுக்குலாம் ஃபஸ்ட்டு வந்துருச்சு, தோசை சொன்னவங்களாம் வெயிட் பண்ணிருக்காங்க. ஆரம்பிக்கலாம். சரி ஓகேங்க மக்கள், ஆரம்பிப்போம். வாவ், இங்கே பாருங்கள், கையை வச்சோன்னே தன்னப்பால் பிஞ்சு வருது, தெரியுதா? அழகாக பிஞ்சு வருது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சூப்பராக தான் இருக்குது, சாப்பிட்டா தான் இருக்குது. ஓகே, அதில் பெரியவங்கெல்லாம் நிறைய பேர் வராங்கல்ல, அதனால் சாப்பிடலாமா? நல்லா இருக்கு. நீ சப்பாத்தி சொல்லி மாதிரி தோசை சொல்லிக்கலாம். ஆமாம்மா, சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. அது ஒர்த்த மக்கள்ஸ், நல்லா இருக்கு. பட்டாணி சுண்டல் இருக்குமில்ல, கருப்பு சுண்டல் போட்டிருக்கேன், அருமையாக இருக்கு. ஓகே மக்கள்ஸ், அடுத்து பாருங்கள் ரோஸ்ட்டு. அவிஸ் சொன்னது வாவ், செம்மையாக இருக்குது அவிஸு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பருப்பு குழம்பு ப்ளஸ் வந்து புதினா சட்னின்னு நினைக்கிறேன். அருமை. சாப்பிடலாமா? அவிஸ் ரோஸ்ட்டு பார்த்தோன்னே நம்மளுக்கு ஆசை வந்துடுச்சு, இன்னொன்று சொல்லிட வேண்டியதுதான். அவிஸ் இட் மேன், நல்லா இருக்கா? ஓகே. செம்ம. அக்கா சாப்பிட்டு சொல்லுங்க, எப்படி இருக்குண்ணே? ரோஸ்ட்டு சட்னி வந்துருக்கு பாருங்கள். சட்னி அது அவிஸ் அப்புறம் நல்லா இருக்குல்ல? ஓகே, செம்ம டேஸ்ட். காட்டர்மலன் வேறு லெவல். சாப்பிடும் போதே சொல்லிட்டோமா, அதெல்லாம் லைட்டாக காரமாக இருக்கிறதுக்கு நல்லா இருக்குது. அடுத்து முலாம்பழம் வந்துருச்சு மக்கள்ஸ், வேறு லெவலு. வச்சுருங்க, எப்படிமான் இருக்கு? நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கு. இன்னொன்று என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, ஜூஸில் எதுலேயுமே வந்து ஐஸ் எதுவுமே போடல, சரிங்களா? டயட் சாப்பாடு மாதிரி தான் வைங்களேன், கூலிங்கில் எதுவுமே கிடையாது, உடம்புக்கு நல்லா தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இது மஸ்க் மெலன், முலாம்பழம். அது வந்து ஆவரேஜ் தாங்க, இது செம்மையாக இருக்குது. தர்பூசணி வேறு லெவல், செம்ம டேஸ்ட், இனிப்பு. முலாம்பழம் ஆவரேஜான சர்க்கரையும் கம்மி தான். அதான் இங்கே அந்த ஹெல்த்துக்கு தானே வர்றது மெயினாக, ஹெல்த் இஷ்யூஸ்ன்னு இல்லை, நம்ம ஹெல்த் மேம்படணும் அப்படிங்கிறக்காக தானே மெயினாக எல்லாம் இந்த இதெல்லாம் மசாஜ்லாம் எடுத்துக்கிறோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சக்கரை கம்மியாக தான் போடுறாங்க, ஐஸ்லாம் எதுவுமே யூஸ் பண்ணுறது இல்லை. ஓகே மக்கள்ஸ், அடுத்து பாருங்கள், ஒரு ஆனியன் ரோஸ்ட்டு வந்து 2 வாங்கி நானும் மாம்சு வந்து ஆளுக்கு பாதி பாதி வச்சுக்கிட்டேங்க, சரிங்களா? தெரியுதா? உள்ள இருக்கா? ஓகே, ஐஸ் கொஞ்சம் சட்னி கூட ஐஸு, சட்னி லைட்டு அதில் வச்சுவிடு. இல்லை அப்படியே கொஞ்சம் மட்டும் வச்சுட்டு எடுத்துக்கோ, வச்சுட்டு மாமா கொடுத்துரு, கொட்டி விடு. ஓகே ஐஸ், ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். இது என்ன சட்னின்னு தெரில, நாங்கள் ட்ரை பண்ணிடுவோம். ஓகே மக்களே, சாப்பிடலாமா? இதுதான் யூடியூபர்ஸ் லைஃப், நிம்மதியாக சாப்பிட முடியாது. சாப்பிடலாமா? ஒர்த்து. ஆனியன் ரோஸ்ட்டு செம்ம மக்கள், புளி தெரிஞ்சு தான் முதலே வாங்கியிருப்பேன். அதை விட சட்னி சார், என்ன சட்னி இது? மிளகு தக்காளி சட்னியா? என்னங்கண்ணா? மிளகு தக்காளி கீரை சட்னி. ஓகே ஓகே, அதான் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு மகளே. புதினா சட்னியும் கொத்தமல்லி சட்னியும் இல்லை, மிளகு தக்காளி இருக்குமில்லங்க, அதனுடைய கீரை இருக்குமில்ல, அந்த சட்னி அம்மா செம்ம ஒர்த்து. மிளகு தக்காளி கீரை, சுக்குடி கீரைன்னு சொல்லுவோம்ல, அரிசி நல்லதுன்னு சொல்லி ஒரு கீரை சொல்லுவோம்ல,
மக்கள் ஃபைனலி வந்து சுஜாதாக்கா கண்டுபிடிச்சிட்டாங்க. நான் வந்து மணத்தக்காளி கீரைன்னு சொன்னேன். பேர் என்னங்க அது பேர்? காச சோப்பு. ஓகே, அந்த மணத்தக்காளி கீரைக்கு பேர் அதாம்மா. ஓகே, காச சோப்பு. எப்போ பார்த்தாலும் வந்து இந்த அக்கா நம்மளை வம்பளுக்கிறதே வேலையை போச்சு. சரிங்க மக்கள், இங்கே பாருங்க, அந்த சட்னி வந்து காலியாக பண்ணிட்டேன் மக்களே, தெரியுதா? ஆமாம், எல்லாம் யோசிச்சு பார்த்தா எல்லா பக்கமே காலி தான். நல்லா இருந்துச்சாக்கா? ஒர்த்தா? ஓவரால் எப்படி ஒர்த்தா? ஜூஸு, சாப்பாடு ஃபுல் ஆயிடுச்சு. லைட் ஃபுட்டு. லைட் ஃபுட். ஓகே ஓகே மக்கள், நம்ம ஜூஸ் மட்டும் இருக்குது, அடிச்சு விட்டு கிளம்பிடலாம். ஓகேங்க மக்களே, அடுத்து அப்படியே மேலேருந்து சாப்பிட்டு அப்படியே கீழே வந்தோம்னா இங்கே வரும் கிட்ஸ் ப்ளே கிரவுண்ட் பாரு. கிட்ஸுன்ட்டு இல்லை, மொத்தமாக ப்ளே கிரவுண்டு வேறு லெவலில் இருக்குது. எல்லாம் காய்ஸ்லாம் சேர்ந்துட்டாங்க. ஏய், டீம் சேர்த்துக்கிட்டான்டா பையன். போடு தம்பி, கமான். என்ன ஆவிஸ், கோச்சிங் போகிறேங்கிறீங்க? உங்கள் அப்பா வருங்கால டெண்டல்கர் ஆக்கி பார்க்கலான்னு விருப்பப்படுறாரு. இல்லையா? பார்த்து குழந்தைங்க, மெதுவா 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 மெதுவா. சின்ன பையன் இருக்கான். அப்படியே பிடிங்கண்ணா, நானும் போகிறேன். எனக்கு ஒரு அவன் போட்ட த்ரோவையே உன்னால் பிடிக்க முடியல அப்படின்னு நினைக்கிறீங்களா மக்களே? டிஃபரன்ஸ் ஆல்ரெடி. ரன் நம்ம பண்றோம். ஏய், அவனுக்கு குடுறா டேய். இங்க இருக்கு பால், பால் இங்க இருக்குது. இத போடுங்க, நான் ஈஸியா இருக்கும். மக்கள், அங்கே கரண்ட் போயிருச்சு, அதனால் வந்து இங்கே வந்துட்டோம். இப்போ வந்து இது விளையாட போகிறோம், அந்த டேபிள் தட்டுவோம்ல, அது விளையாட போகிறோம். யூடியூபர். கோல். இதுக்குள்ளே ஒரு இது மாதிரி இருக்குதுங்க மக்களே, அதுக்குள்ளே போயிடுச்சுன்னா கோல். இது செம்மையாக மக்களே, உண்மையாக சொல்கிறேன். A few moments later. மொபைல் சார்ஜ் பண்ணிட்டு வரோம் மக்கள். ஒருத்தன் ஃப்ரெண்ட் ஆகிட்டான் மக்களே. அவன் என்ன ஸ்டேட்னே அவனுக்கு தெரியல, ஆனால் வந்து ஏதோ ஊர் சொல்கிறான், அது வந்து வெளியூர். தம்பி, என்ன ஊர் பேர் என்ன? சேலமா? ஓகே ஓகே, அப்போ வேறு ஏதாவது பேர் சொன்னான் மக்கள், ஆனால் என்னன்னு தெரில, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நான் கூட அது அதர் ஸ்டேட்டுன்னு நினச்சேன். சரி ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம், மொபைல் கொண்டே சார்ஜ் போட்டு நாங்கள் போய்ட்டு ப்ளே பண்ண போகிறோம். ஜாலியாக இருக்குது, கிரிக்கெட் விளையாடுறது. அதே சார், யார் ஃபஸ்ட் விடுமோ? I'm the best.